duplicates from a sorted array. So நமக்கு ஒரு integer array கொடுத்திருக்காங்க, that is sorted in non-decreasing order. Okay, that is a non-decreasing order. Okay, but it is in ascending order. So we have to remove the duplicates in place such that each unique element appear once. So நம்ம என்ன பண்ணனும்னா இதல எல்லா duplicates ரிமூவ் பண்ணனும். Duplicate ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1 ஒரு தடவை தான் வரணும், 2 ஒரு தடவை தான் வரணும். Right? So அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா consider the number of unique elements to be k to get accepted. To get accepted you need to do the following things. உன நம்ம சொல்யூஷன் get accepted ஆகணும்னா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ரெண்டு விஷயம் பண்ணனும். ஒரு விஷயம் change the array such that the first k elements contain the unique elements in the order they were present initially. Change the array nums. Okay வா? இந்த array நம்ம மாத்தணும். So that எத்தனை unique elements இருக்கு? k unique elements. அதாவது 5 unique elements இருக்கு. அப்ப first 5 elements வந்து அந்த எலிமெண்டா இருக்கணும். அதுக்கு அப்புறம் இருக்கிற எலிமெண்ட் என்ன வேணா இருக்கலாம். அத நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. And the second thing வந்து அது return k. எத்தனை unique elements இருக்கு? 5 unique elements இருக்கா? அந்த 5 ன்றதை ரிட்டர்ன் பண்ணனும். ரைட்? சோ இதுல என்ன லாஜிக்னா எப்போதுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணும்போது நம்ம என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணனும்னா யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா யூசுவலா இந்த வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு செட்ல போட்டோம்னு வெச்சுக்கோ. செட்ல ஆப்வியஸா நமக்கு என்ன இருக்க போகுது யூனிக் எலிமெண்ட்ஸா இருக்க முடியும். டூப்ளிகேட்ஸ் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே செட் எடுத்துறோம். செட்டோட சைஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரு சிம்பிள் சொல்யூஷன். பட் ஆனா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் செட் யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம என்ன ஆனா அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. நீ செட்டோட சைஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் என்னது? இருக்கிற அரேவே நீ மாத்தணும். உன் சொல்யூஷன் அக்செப்ட் ஆகணும்னா இந்த அரேவே மாத்தணும். சோ அதனால இந்த செட் சொல்யூஷன் ஒத்துறாது. சோ இப்போ என்ன பண்ணனும்னா இந்த அரேவை மாத்தணும்னா இத பாருங்க இந்த 1 இங்க வரணுமா? இந்த 2 இங்க வரணுமா? இந்த 3 இங்க வரணுமா? which means what? ரைட் சைடுல இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வரணும். சோ அதுக்கு என்ன பேட்டர்ன் அப்படினா obviously 2 பாயிண்டர். என்ன 2 பாயிண்டர்னா move to எங்க மூவ் பண்ணனும் அது ஒரு பாயிண்டர் move to அப்படின்றது. move from எங்க இருந்து மூவ் பண்ணனும். சோ move from எங்க இருந்து ஆரம்பிக்குது? 1 ல இருந்து ஆரம்பிக்குது. இன்டெக்ஸ் 1 ல இருந்து move to இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஓகே? இப்போ என்ன பண்ணா move from end வரைக்கும் போயிட்டு இருக்கணும் லூப்ல. இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்படி போயிட்டே இருக்கும்போது எப்ப வந்து இப்போ மூவ் ஃப்ரம் இங்க வருதுன்னு வெச்சுப்போம். எப்ப ப்ரீவியஸ் வேல்யூ டிஃபரண்டா இருக்குதோ என்ன பண்ணனும்? இத தூக்கி மூவ் டு ப்ளஸ் பண்ணிட்டு இத தூக்கி இங்க இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடணும். கரெக்ட்டா? எப்ப டிஃபரண்டா இருக்குதோ மூவ் டு ப்ளஸ் பண்ணிட்டு மூவ் ஃப்ரம் அங்க தூக்கி மூவ் பண்ணிடணும். அத என்ன பண்ணனும்? அந்த வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூ டிஃபரண்டா இருக்கணும். சப்போஸ் மூவ் ஃப்ரம் இங்க இருக்குன்னு வெச்சீங்க. இந்த வேல்யூ இந்த வேல்யூ சேம். அதுக்கு மூவ் டு பண்ணிட்டே போறோம். சோ எப்ப வந்து மூவ் ஃப்ரம் அதுல இருக்கிற வேல்யூவும் previous வேல்யூவும் டிஃபரண்டா இருக்கு not equal to previous வேல்யூ -1 அப்ப என்ன பண்ணனும் மூவ் டு முதல்ல ப்ளஸ் பண்ணிடணும் மூவ் டு இங்க கொண்டு வந்துடணும் அப்புறம் மூவ் ஃப்ரம்ல இருந்து மூவ் டு க்கு அசைன் பண்ணனும் மூவ் ஃப்ரம்ல இருந்து மூவ் டு க்கு அசைன் பண்ணிடணும் அப்ப இந்த 1 இங்க வந்துருமா ரைட் இப்போ அடுத்த வாட்டி மூவ் ஃப்ரம் இங்க வந்துருச்சு இப்போ மூவ் டு இங்க இருக்கு இப்போ இந்த வேல்யூ previous வேல்யூவும் சேம் அப்ப என்ன பண்ணனும் not equal தான் இது சேமா இருக்கு அப்படினா வெறும் மூவ் ஃப்ரம் மட்டும் இன்கிரீஸ் பண்ணு மூவ் ஃப்ரம் இன்கிரீஸ் பண்ணு இப்போ இந்த வேல்யூ இந்த previous வேல்யூ சேம் அப்ப மூவ் ஃப்ரம் மட்டும் இன்கிரீஸ் பண்ணு இப்போ இந்த வேல்யூ டிஃபரண்ட் அப்ப என்ன பண்ணனும் மூவ் டு இன்கிரீஸ் பண்ணி இப்போ இங்க 1 வந்துருச்சு மூவ் டு இன்கிரீஸ் பண்ணி இந்த 2 தூக்கி இங்க போட்டுக்கோ ரைட் இது ஃபுல்லா பண்ணிட்டே இருந்த அப்படினா ஃபைனலா மூவ் டு எங்க வரும் ஃபைனலா எது வரைக்கும் காப்பி பண்ணிருக்கு அது வரைக்கும் வந்திருக்குமா இப்போ 5 எலிமெண்ட்ஸ்னா 5 எலிமெண்ட்ஸ் இங்க இருக்குமா மூவ் டு அப்ப என்ன இன்டெக்ஸ்ல இருக்கும் 0 1 2 3 4 இன்டெக்ஸ்ல இருக்கும் ஓகே வேல்யூ வந்து +1 5 எலிமெண்ட் இருக்குன்றது சோ ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணும்போது +1 பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடு உன்னோட அரேவை நான் இங்கேயே மாத்திட்ட அவ்வளவுதான் all the test case passed okay so this is how you have to see the pattern இதுல என்ன பேட்டர்ன் ரைட்ல அரேல ரைட்ல இருக்கிற வேல்யூ லெஃப்ட் கொண்டு வரணும்னா எந்த இடத்துக்கு மூவ் பண்ணனும் மூவ் டு எந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணனும் மூவ் ஃப்ரம் அப்புறம் என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்ப வந்து மூவ் பண்ணனும் எப்ப வந்து மூவ் இதான் மூவிங் தட்ஸ் இட்